ஓம் நமோ வெங்கடேஷாய. 108 திவ்ய தேச பெருமாள் கோயில்கள் விசேஷமானது. அதில் 106 கோயில்கள் நம்ம போகலாம். பேக்கேஜ் டூர் மாதிரி போனால் காஸ்ட் அதிகமாகுங்கிறதுனால பிளான் பண்ணிவிட்டு நாங்களே போயிட்டு வந்துட்ருக்கோம். 95+ கோயில்கள் இது வரைக்கும் தரிசனம் செய்திருக்கோம். நம்ம சேனலில் திவ்ய தேச கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். மலைநாட்டு திவ்ய தேச கோயில்களில் 2 தான் பார்த்துருக்கோம். அண்ட் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்ததுனால சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு சென்னையிலேருந்து 1 டே ட்ரிப்பாக அனந்த பத்மநாப சுவாமி கோயில் பக்கத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் அங்கேருந்து 2.5 hours ட்ராவல் பண்ணி செங்கனூரில் 5 திவ்யதேச கோயில்கள் இருக்குது. அங்கேயும் தரிசனம் செய்துட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சென்னை சென்ட்ரல்லேருந்து 3:20க்கு திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 12695 ட்ரெயின் 1 வீக் முன்னாடி செக் பண்ணுறப்போ RAC அவைலபிலிட்டி காமிச்சது. நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். நிறைய ட்ரெயின் இருக்குது, உங்களோட கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிளம்புறப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு டிக்கெட்டோட சார்ஜ் 490 ரூபா சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு. சென்ட்ரலுக்கு 2:30 மணி போல் ரீச் ஆனால் நல்ல க்ரௌடு, நிறைய போலீஸ் தொண்டர்கள்னு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் வெள்ளூர்லேருந்து தமிழ்நாடு CM ஸ்டாலின் அவங்க ட்ரெயினில் வராங்க, அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ட்ரெயினில் தமிழ்நாடு CM வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கும்போதே கரெக்டாக 3:20க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. மினிஸ்டர் சேகர் பாபுலாம் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் கூடயே கேபினில் 4 லேடிஸ் ட்ராவல் பண்ணாங்க, கோ பேசஞ்சர்ஸ். குக்வித் கோமாளி, ஆங்கர் ரக்ஷன் அவங்க அம்மா அதில் இருந்தாங்க. நிறைய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களும் ஷேர் பண்ணி நானும் ஷேர் பண்ணதில் டைம் பாஸ் ஆனதே தெரியல. காட்பாடிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என் தம்பி வெள்ளூரில் ஏதோ தெண்டல்னு ஒரு கடையில் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போலி கொழுக்கட்டை சுழியம்லாம் ஆர்டர் போட்டிருந்தான். ஸோ அது காட்பாடி வந்தோன்னே ரிசீவ் பண்ணி சூப்பராக இருந்தது. நல்லா சூடாக கொழுக்கட்டையெல்லாம் நல்லா இருந்தது. ட்ராவல் ஸ்மூத்தாக போச்சு. எங்களுக்கு சைடு லோயர் சைடு அப்பர் கிடச்சிருந்தது. செங்கனூர் தாண்டி விடிஞ்ச காலையில் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த போகிற வழிகள் எல்லாமே கேரளாவில் மழை இருக்கிறதா காமிச்சது வெதரில் செக் பண்ணுறப்போ. ஸோ நாங்கள் கொடையெல்லாம் வச்சுருந்தோம், இருந்தாலும் வெதர் ஃபேவரபிளாக நார்மலாக இருந்தது. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொதுவாக இந்த ட்ரெயின் 7:45க்கு ரீச் ஆகிறது. 7:20க்கே போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போய் சேஃபாக சேர்ந்துட்டோம். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் ரூம் எதுவும் போடல. அங்கே இருக்கிற AC லான்ச்லேயே ஃபஸ்ட்டு குளிச்சிடலான்னு போய் கேட்டால் க்ரௌட் அதிகமாக இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணணும் 1/2 hour அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணால் நமக்கு இருக்கிற ஷெட்யூலுக்கு டைம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்தோம். இந்த ஸ்மார்ட் லாக்கர் பார்த்தோம். ஸ்மார்ட் லாக்கர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்மளாவே நம்ம அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஆன்லைன்லேயே UPI மூலமாக ஸ்கேன் செய்து பே பண்ணி நம்ம திங்ஸ் வச்சுருக்கலாம். அதிலே ரேட்லாம் போட்டிருப்பாங்க. இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தேன் நான். ஆனால் இதில் வைக்கலை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸ்மார்ட் லாக்கர் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. AC லான்ச்சு 30 ரூபா. நம்ம குளிக்கிறதுக்கு 1 hour யூஸ் பண்ணிக்கலாம். செம க்ரௌடாக இருந்தது மார்னிங். நீங்கள் போகும்போது க்ரௌட் இல்லைன்னா AC லான்ச்சும் இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது AC லான்ச் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்குது. திருவனந்தபுரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். கல்யாணமான புதுசில் வந்தது. ஸோ இது செகண்ட் டைம். வெளியில் வந்தோன்னே ஆட்டோ பேசிக்கிட்டேன். கோயிலுக்கு போகிறதுக்கு 40 ரூபா கேட்டாங்க. ஆக்சுவலாக நடந்து போகக்கூடிய தூரம்தான். சரி, நமக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காந்துட்டு போகிற வழியில் அப்படியே ஊரை பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய லாட்ஜஸ் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரூம் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் போதும் அப்படின்னா கோயில்கிட்ட சூப்பராக இருக்குது. தேவஸ்தானம் லீஸுக்கு விட்ருப்பாங்கல்ல, அந்த இடம் பார்த்திங்கன்னா பில்டிங் பழசு தான், ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்மெட்ரி 250 ரூபா. நான் வீடியோவில் காட்டுறேன். அங்கே தான் போய் குளித்தோம். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்கல்ல ஒரு 4 லேடிஸ், அவங்க இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்ததா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா இது கூட ட்ரை பண்ணுங்கள். பட் நான் கோயில்கிட்ட இருக்கிற இடத்துல தான்
ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். போகும்போது ஆட்டோலேயே ஊர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். மகா கணபதி கோயில் வரும். நம்ம குளிச்சிருந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிருந்துருக்கலாம். நாங்கள் குளிக்காததுனால நாங்கள் போகல. பிள்ளையார் கோயிலை கணபதி கோயில் அப்படிங்கிறாங்க, சிவன் கோயிலை மகாதேவ் கோயில் அப்படிங்கிறாங்க, பெருமாள் கோயிலெல்லாம் விஷ்ணு கோயில் அப்படிங்கிறாங்க பொதுவாக அந்த நேம் சொல்லி. ஆட்டோலேருந்து போகும்போதே இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது மகா கணபதி கோயில் வரும். போயிட்டு வாங்க. நான் போகல. ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஆட்டோக்கார் வந்து கரெக்டாக கோயிலோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் சைடு இது இங்கே இறக்கி விட்டாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா செம வைப்பாக இருந்தது, பாசிட்டிவாக. அந்த கோபுரத்தை பார்த்தோனையே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடமே. ரைட் சைடில் புஷ்கரணி தீர்த்தம். உள்ளெல்லாம் நம்ம இறங்க முடியாது, ஃபுல்லி க்ளோஸ்டு, அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடு மேலேயே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக அந்த கட்டிடங்களாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த மாதிரி கடைகள் இருக்குது. கோபுரம் இருக்கிற அந்த வாசல் கிட்ட தான் குடிக்கிற இடம். தேவஸ்தானம் லீஸ்க்கு விட்டுருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டு தான், பட் தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இருக்கும் போல இருக்குது. ரைட் சைடில் லக்கேஜ் வைக்கிற இடம். 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மொபைலுக்கு, ஸ்மார்ட் வாட்சுக்கு, பேகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய திங்ஸ் கோயில் உள்ள அலோடு கிடையாது. இதுதான் குளிக்கிற இடம். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைட்லேயே உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம். ரூம்ஸ் இருக்குது, டார்மெட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு பாத்ரூம் லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக இருக்குது. டாய்லெட் காமன் டாய்லெட் தான். நீட்டாக இருந்தது, வெந்நீர் கிடையாது. ஆனால் அந்த தண்ணி ரொம்ப எதமாக இருந்தது மார்னிங் டைமில் குளிக்கிறதுக்கு. ஸோ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். 40 ரூபாய் ஒருத்தருக்கு குளிக்கிறதுக்கு. அங்கேயே லக்கேஜ் கொடுத்தோம் அப்படின்னா 100 ரூபாய் கேட்குறாங்க நம்ம லக்கேஜ் வாங்கி வச்சுக்கிறதுக்கு. பட் நீங்கள் வந்து தேவஸ்தானத்தோட லக்கேஜ் கவுண்டர், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கல்ல, அங்கே 10 ரூபா தான். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அங்கே கொடுங்க, நாங்கள் 100 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல, ஏன்னா குளிச்சுட்டு வந்தோன்னா லக்கேஜ் கொடுக்கறதுக்கு வசதியாக இருந்தது. கேப் போட்டிருந்தேன், அனுமதிக்கலை. வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் அனுமதி கிடையாது. ஜென்ஸ் கூட வேஷ்டி பேண்ட்டு போட்டு மேலே வேஷ்டி கட்டியிருந்தீங்கன்னா அனுமதி கிடையாது. வேஷ்டி மட்டும் கட்டியிருக்கலாம், மேலே துண்டு போட்டுருக்கலாம். ஷர்ட் பனியன் அனுமதி கிடையாது. லேடிஸ் சுடிதார் ஆக்சுவலாக அனுமதி கிடையாது. ஆனால் சுடிதாருக்கு கீழே நீங்கள் வேஷ்டி மாதிரி கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்ட்டுக்கு மேலே. லேடிஸ்க்கு பேண்ட்டுக்கு மேலே வேஷ்டி கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சுடிதார் போட்டு போகலாம். மேலே குர்த்தி, டாப், பனியன் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் பேண்ட்டுக்கு மேலே நம்ம வேஷ்டி கட்டியிருக்கணும், இல்லைன்னா சாரீ. ஜென்ஸுக்கு பேண்ட்டுக்கு மேலே வேஷ்டி கட்டாமல் டைரெக்டாக வேஷ்டி கட்டியிருக்கணும். மேலே ஷர்ட் பனியன் அனுமதி கிடையாது. பெரிய பேக் அனுமதி கிடையாது. இயர்ஃபோன், சார்ஜர், மொபைல், கீ, சாவி அது கூட அனுமதி கிடையாது. என்னோடய பேக்கில் மெடிசன் இருந்தது, ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது. சும்மா ஓப்பனாக அந்த கல்யாணத்துக்கு கொடுக்குறாங்கல்ல ரிட்டன் கிஃப்ட் பேகு, அந்த மாதிரி தான் ஒன்று வச்சுருந்தேன். அப்படி ஓப்பன் பண்ணோன்னா அவங்க பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னா அனுமதிச்சாங்க. லேடிஸ் போலீஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்களும் செக் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற போலீஸ் கூட போலீஸ் ட்ரெஸ்ஸில் இல்லை, வாக்கி டாக்கி வச்சுருக்கிறதுனால போலீஸ்ன்னு நம்மளாம் புரிஞ்சுக்கணும். அவங்களும் வேஷ்டியில் தான் இருக்காங்க. லேடிஸ் இந்த மலையாள ட்ரெஸ் இருக்கும்ல ஒயிட் கலரில், அந்த சாரீ தான் கட்டிக்கிறாங்க. போலீஸ் சொல்கிறேன், அவங்க கையில் இருக்கிற வாக்கி டாக்கி டிடெக்டர்லாம் பார்த்து நம்மளாம் புரிஞ்சுக்கணும். டைமிங்ஸ் படி தான் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. காலையில் நிர்மாலய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சா ப்ளீஸ் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சுப்ரபாதம் சேவான்னு சொல்கிறோம், கேரளாவில் பொதுவாக நிர்மாலய தரிசனம் அப்படிங்கிறாங்க. 3:30 to 4:30, அடுத்து 6:30 to 7:30, அதற்கடுத்து 8:30 to 10:30, அந்த மாதிரி டைமிங்ஸ் படி விட்றாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நட சாத்துறாங்க அப்படின்னா அகெயின் சாயந்தரம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி 7:30 மணி வரைக்கும் கோயில் இருக்குது. சாயந்தரம் வந்தால் இன்னும் அந்த லைட்டிங்ஸில் ரொம்ப அழகாக இருக்குமா கோயில். ஸோ நம்ம ஸ்டே பண்ணால் சாயந்தரம் அந்த அழகையும் பார்க்கலாம், மார்னிங் நிர்மாலய தரிசனமும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். போயிட்டு வந்திருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ தரிசனம் இருக்குது. 500 rupees டிக்கெட் இருக்குது. 500 rupees டிக்கெட் 4 என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது, கோயில் உள்ளேயும் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்காக பிரத்யேகமாக எங்கேயும் போய் ஒரே இடத்துல தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த என்ட்ரன்ஸில் போனாலும் 500 ரூபாய் டிக்கெட் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீ தரிசனம் சீக்கிரமாக நம்ம சாமி பார்த்துடலாம். 500 தரிசனம் தான் கொஞ்சம் டிலே ஆகும்.
ஏன் அப்படின்னா, இப்போ 2 லைன் மூலவர் கிட்ட போகுது அப்படின்னா, ரூ. 500 டிக்கெட்டில் கொஞ்சம் கிட்ட விடுறாங்க. அது ஒரு ஸ்பெஷல். சங்கல்பம் செய்துக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல். நம்ம அர்ச்சகர் கிட்ட தான் போகிறோமா, அர்ச்சகரா இல்லை நம்பூதிரியான்னு தெரில எக்ஸாக்டாக. அவங்க கிட்ட போகிறப்போ நம்ம ஏதாவது டவுட் கேட்டால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பொறுமையாக. ஸோ இதெல்லாம் ₹500 டிக்கெட்டில் பாசிபிளாக இருக்கும். ஃப்ரீ தர்ஷனம்னா அப்படியே கொஞ்சம் சொல்லிடுறாங்க. ஸோ கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே நல்லா பெரிய கோயில், துவாரபாலகர்கள்லாம் தாண்டினோன்னே லெஃப்ட் சைடில் ஃப்ரீ என்ட்ரன்ஸுக்கு உண்டான தரிசனம். நடுவில் கொடிமரம் நல்லா 80 அடி ஹைட்டு, தங்க தகடில் மேலே சாத்தியிருந்தாங்க. ஸோ ரைட் சைட் பிரகாரத்தில் கார்னரில் அன்னப்பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட கணபதி இருக்கார். அவரை போய் சேவிச்சுட்டு 500 கியூ போகிறப்போ ரைட் சைடில் க்ஷேத்திர பாலகர் இருப்பார். நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் க்ஷேத்திர பாலகரை சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்து தான் சேவிக்க முடியும். ஸோ க்ஷேத்திர பாலகர் அவரை தாண்டி உள்பிரகாரம் நுழையிறப்போ லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங்லேயே ராம சீதா லக்ஷ்மணர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ தரிசனமும் ₹500 தரிசனமும் சேர்ந்து தான் நம்ம உள்ளே என்டர் ஆகும். 500 கியூக்குண்டான அந்த தட்டு கொடுக்குறாங்க அவங்களே. தட்டில் பூ, துளசி, 2 வாழைப்பழம் இருந்தது. ஸோ ராமர் சீதா லக்ஷ்மணரை சேவிச்சுட்டு அப்படியே கியூ போகிறப்போ விஸ்வக்ஷேனர் இருக்கார். அவரை சேவிச்சுட்டு ஒரு 4-5 படி ஏறுனா மூலவர் சன்னதி. அனந்த பத்மநாப சுவாமி சயன கோலத்தில் ரொம்ப பெருசாக இருப்பார் சுவாமி. 3 செக்மெண்ட் மாதிரி நம்ம பார்க்குறப்போ பிரிச்சிருக்காங்க. திருப்பாதம் நம்மள மாதிரி பக்தர்களுக்கு அவரோட நாபிக் கமலத்தில் இருக்கிற பிரம்மன் அந்த இடம் பார்த்திங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் வழிபடுறதுக்கு, அவர் தலைப்பகுதி கருடாழ்வார் வழிபடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது மாதிரி 3 செக்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம க்யூவில் என்ட்ராகி போகிறப்போ திருப்பாதம் தங்க கவசத்தில் சாத்தி மேலே கால் திருப்பாதத்துக்கு மேலே மாலைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள நல்லா நம்ம பொறுமையாக சேவிக்கலாம் ₹500 டிக்கெட்டில். அதை தாண்டி நீங்கள் மிடில் போர்ஷனில் பெருமாளோட வயிற்றுப்பகுதி மேலே பிரம்மன் இருப்பார், தாயார் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. ₹500 கியூ கூட மூவ் பண்ண தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம சாமி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கிது. ஒரு தடவை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுமா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே போகலாம். அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரீ தரிசன கியூக்கும் ₹500 கியூக்கும். ஸோ திருப்பாதம் பார்த்துட்டு நடுவில் பிரம்மன் இருப்பார், தாயார் இருப்பாங்க. அவங்கள சேவிச்சுட்டு தலை பகுதி திருமுகம், பெருமாளோட திருமுகம் நல்லா அந்த நாமம் கிளியராக தெரியும். நம்மளை பார்த்த மாதிரி ஃபேஸ் இருக்காது, நேராக அப்படியே படுத்துட்ருப்பார். அண்ட் அவருடைய வலது திருக்கரம் அப்படி கீழே ஃபோட்டோலே பாருங்கள், கீழே தொங்க விட்ட மாதிரி இருக்குமா, அந்த திருக்கரம்க்கு கீழே பார்த்திங்கன்னா சிவலிங்கம். ஸோ சிவன், விஷ்ணு, பிரம்மன் 3 பேரையும் நம்ம மூலவர் சன்னிதானத்திலே தரிசனம் செய்யலாம் தாயாரோட சேர்த்து. ஆக்சுவலாக இந்த சுவாமி முதல்ல மரத்தினால் ஆன சுவாமியாக இருந்தாராம். ஒரு தீ விபத்து ஏற்பட போகவே ஒரு மன்னன் தான் நேபாளிலேருந்து 12,008 சாலக்கிராமம் வரவழைச்சது. அதில் செய்யப்பட்ட பெருமாள் இவர். இன்னும் கூட அந்த சாலக்கிராமம் அடியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்களாம். இன்னொரு தேவை வரும், இன்னொரு முறை பெருமாள் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் இது. 6 சுரங்கப்பாதை இருக்குது, 1,00,000 கோடிக்கு மதிப்புள்ள நகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு அறை கூட மட்டும் திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நியூஸ் பார்க்குறது தான். அதெல்லாம் எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியாது. அப்படியே நம்ம தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தால் நரசிம்மர் சன்னதி. பிரகாரம் சுற்றி வர்றப்போ வேதவியாசர், அஸ்வத்தமா இவங்களுக்கு கூட இந்த கோயிலில் சன்னதி இருக்குது, ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அங்கே தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, போன தடவை குருவாயூர் திருச்சூர் விலாகில் கடைசி கோயிலில் திருவம்பாடி கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த திருவம்பாடி கிருஷ்ணர் இங்கே தனிச்சன்னதியில் தனி கொடிமரம், வெள்ளி கொடிமரத்தில், வெள்ளி கவசம் போட்ட கொடிமரத்தில் இருக்கார். தனிச்சன்னதியில் 2 கொடிமரம், மூலவர் பெருமாளுக்கு தங்க கவசம் சாத்தின கொடிமரம் 80 அடியில், அதே மாதிரி ஹைட்டாக வெள்ளி கவசம் சாத்தின கொடிமரம் கொண்டு திருவம்பாடி கிருஷ்ணரும் தனிச்சன்னதியில் இருப்பார். ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு பிரகாரமெல்லாம் சுற்றிட்டு வெளி பிரகாரம் வரப்போ அரவணை பாயசமே கொஞ்சம் திக்காக கொடுத்தா பொங்கல் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 11:30 to 1 அன்னப்பிரசாதமும் இருக்கான். ஆனால் நாங்கள் காலையிலே தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பணுங்கிறதுக்காக அதுக்கு ட்ரை பண்ணல. நம்ம ₹500 டிக்கெட்டுக்கு பிரசாதமாக ₹100 அரவணை பாயசம் டப்பா கொடுக்குறாங்க. அதில் அனந்த பத்மநாப சுவாமி படமும் இருக்குது, கொஞ்சம் பூ, 2 வாழைப்பழம். ஸோ பிரசாதமாக அதை நம்ம கொடுக்குறாங்க.
அப்படியே இது வாங்கிட்டு உள்பிரகாரத்தை ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் வெளிப்பிரகாரத்துக்கு வந்தால் அந்த அரவணை பாயசமே திக்காக கொடுத்தா அரவணை பொங்கல் மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அது கொடுத்தாங்க. அன்னப்பிரசாதம் 11 to 1 தினமுமே உண்டாம். பட் நாங்கள் காலையிலே தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பணுங்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணல. நீங்கள் போனீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுங்கள். டைமிங்ஸ் படி தான் தரிசனம். நீங்கள் க்ரௌட் இல்லாத டைமில் போகணும் அப்படின்னா நல்லா பொறுமையாக பார்க்கலாம் கோயிலெலாம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ வெளியில் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட லைவ் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு போலி ஷாப்பில் போலி நல்லா இருக்குமா, அந்த போலியில் அவங்க விற்கிற அந்த பாயசத்தை ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அதை ட்ரை பண்ணுறதுக்காக கோயில் கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் இந்த கடத்தர் வழியாக போனால் லெஃப்ட்டில் திரும்பணுன்னா இந்த மகா போலி ஸ்டால் அப்படின்ட்டு ஒரு கடை, அங்கே போய் 3 போலி அந்த பால் பாயசம் வாங்கினோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது அந்த காம்பினேஷன். அதாவது போலியில் அந்த பால் பாயசத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஷாப். நல்லா இருந்தது. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கோயில் வாசலில் வந்து நின்னாலே பேக்கேஜ் ட்ரிப் மாதிரி ஆட்டோக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க, 700 ரூபா கொடுங்க. கிட்ட ஆழிமலைன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குமா கடலோரத்தில். அண்டு பீச்சு அந்த மாதிரி இடங்களுக்கெலாம் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். 4 to 5 hours ஆகும், 700 rupees கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து கேன்வஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த சிவன் ஸ்டாச்சு கூட ரொம்ப அழகாக இருக்குமா, நல்லா பெருசாக கோயில் மாதிரி இருக்காது போல இருக்குது. அப்படியே கடலோரத்தில் ஒரு பெரிய சிவன் சிலை வடிவத்தில் இருப்பார் போல இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு லிங்கம் பக்கத்தில் ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர்லேருந்து ஏறி லிங்கத்துள்ளே இறங்கணுமோ என்னமோன்னு சொன்னார். உங்களுக்கு ஓகே வரதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு டைம் இல்லைங்கிறதுனால அங்கே இந்த பேக்கேஜ் ட்ரிப்பில் போகல. 4 hours ஆச்சும் தேவைப்படும் அப்படின்னாங்க. 700 ரூபா கேட்டாங்க. ஆட்டோ கேப் அந்த மாதிரி உங்களுக்கு வாசலில் வந்தாலே ஆட்டோக்காரங்களாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வரீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வர்க்கலா பீச் கூட போகிறாங்களா என்னென்னு தெரியல. பேக்கேஜ் டூர் கேப் மாதிரி வச்சுட்டு நம்ம போகலாம். நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலோட சேர்த்து இருக்குது. டைம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக அங்கே ஆட்டோக்காரங்களே அழைச்சிட்டு போகிறாங்க, நாங்கள் எங்கேயும் போகல. ஸோ 80 ரூபாய்க்கு ஆட்டோ பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம பார்க்குறது ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், கண்ணகியின் அம்சம் அப்படிம்பாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு ராகு காலத்துக்கு அம்மன் கோயிலுக்கு வந்தது. அந்த டைமிங்ஸ் செட் ஆச்சு. கோயில் உள்ள மொபைல்லாம் அலோடு தான், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது. ஃப்ரீயாக நம்ம லக்கேஜ் வெளியில் கொடுத்துக்கலாம். பெண்களின் சபரிமலை அப்படிம்பாங்க. விசேஷமான கோயில். ஸோ அவசியமாக போயிட்டு வாங்க. பக்கத்துலேயே பரசுராமர் கோயில் கூட இருக்குது. பட் 11 மணிக்கெல்லாம் கோயில் நட சாத்திட்டாங்கங்கிறனால எங்களால் போக முடியல. அப்படியே உட்காந்துருந்தோம். வெடி சத்தம் கேட்டது, துப்பாக்கியை வெடிக்கிற மாதிரி. என்னது இது அப்படின்னு கேட்டால் கண் திருஷ்டி போகிறதுக்கு அண்ட் இறந்தவங்களெல்லாம் நினச்சி அந்த வெடி வெடிப்பாங்களாம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, அந்த இடத்துல அந்த சம்பிரதாயம் செய்கிறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணல, அப்படியே உட்காந்துருந்தோம். இந்த கோயில்லையும் 11:30 மணிக்கு அன்னப்பிரசாதம் இருக்கான். அப்படி ட்ரெயின் செக் பண்ணுறப்போ 12:15 ஒரு ட்ரெயின், 12:40 ஒரு ட்ரெயின் சொல்லிட்டு 2 ட்ரெயின் இருந்தது செங்கனூர் போகிறதுக்கு. 12:40 கிளம்புற செங்கனூர் ட்ரெயின் தான். 140 ரூபா டிக்கெட். இன்ஸ்டண்ட்டாக அவைலபிலிட்டி காமிச்சது. சார்ட் ப்ரிப்பேர் ஆகி இருந்தும் கூட. ஸோ புக் பண்ணிக்கிட்டோம் டிக்கெட். இங்கேயே உட்காந்து ஒரு 1 hour போல் இங்கே உட்காந்துருந்தோம். ஏன்னா பத்மநாபன் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்தோமா, இங்கேயும் உள்ளே போய் அம்மன் ஆக்சுவலாக வெளியிலேருந்து ரொம்ப அழகாக தெரியுறாங்க. ஸோ நம்ம கிட்ட போய் தரிசனம் பண்ணலாம். அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு டைம் நிறையா இருந்தது. இதுதான் அந்த பாயசம் அந்த போலியில் ஊற்றி சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆட்டோ ஏறணும். 80 ரூபா. ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற இந்த ஆரியாஸ் ஹோட்டலில் ஆட்டோ அண்ணா சொன்னாங்க வெஜிடேரியன் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. மத்தியானத்துக்காக பார்சல் ஒரு தயிர் சாதம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷன். நடந்தே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இது. செங்கனூருக்கு போகிறதுக்கு கரெக்டாக ட்ரெயின் 12:40 வர வேண்டியது 12:50 வந்தது. 140 ரூபா ஒருத்தருக்கு. ஃப்ரீயாக தான் இருந்தது ட்ரெயின். ஸோ ஏறிட்டு ட்ரெயின் அரை மணி நேரம் லேட்டாக தான் போச்சு. நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரெயின்லேயே தூங்கிட்டு, ஏன்னா பர்த்து அது 140 ரூபாய்க்கு புக் பண்ணது, லோயர் பர்த் தான் கிடச்சது. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சா, எழுந்திரிச்சு கொண்டு வந்திருந்த அந்த தயிர் சாதம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி மறுபடியும் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாச்சு.
3:45 போல் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மலைநாட்டு திவ்ய தேச கோயில்கள்னால் மொத்தம் 13. அதில் 2 தமிழ்நாடு நாகர்கோயில் கிட்ட தான் இருக்குது, திருப்பதி சாரமும் திருவட்டாரும். மீதி 11 கேரளா இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்குங்கிறதுனால ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இந்த 11 கோயிலை கூட நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். அதில் ஒரு 5 பார்த்திங்கன்னா குருவாயூரோடு சேர்த்து நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம். என்னென்ன கோயில்கள்லாம் திருவஞ்சிக்கலம், திருக்காக்கரை, திருமூலிக்குளம், திருவிட்டுவக்கோடு, திருநாவாய், இதெல்லாமே குருவாயூரோட சேர்த்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இப்போ நான் போனது செங்கனூருக்கு வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா 6 கோயில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். என்னென்னா, ஒரு டைரெக்ஷனில் செங்கனூர்லேருந்து ஆரன்முளா இருக்குது, ஐயப்பன் சுவாமியோட நகையெல்லாம் அந்த கோயிலில் தான் வச்சுருக்குறாங்க. அந்த கோயில் அந்த செங்கனூர்லேருந்தே இன்னொரு டைரெக்ஷனில் போனோம் அப்படின்னா திருக்கொடிதானம், பாமனையப்பன் கோயில், திருவல்லா, அந்த மாதிரி ஒரு 5 கோயில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ செங்கனூருக்கு வந்துக்கிட்டிங்கன்னா 6 திவ்யதேச கோயில்கள் கவர் பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் வாங்க, நாங்கள் சாயந்தரம் போனோம். சாயந்தரம் எல்லா கோயிலும் 5 மணிக்கு தான் திறக்கிறதுனால ஒரு கோயில் மிஸ் ஆகிடுச்சு. மீதி 5 கோயிலும் போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் 7:20க்கு. ஸோ ஆரன்முளா அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது அப்படின்ட்டாங்க. மீதி இருக்கிற 5 கோயில் பார்க்குறதுக்கு 700 ருபீஸ் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அப்புறம் இறங்கும்போது ஒரு 100 ரூபா கூட கேட்டு வாங்கிட்டார். 2 ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஆரன்முளாவும் போயிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஏன்னா கூகுளில் பார்த்த இன்ஃபர்மேஷனுக்கும் நேரில் போய் பார்க்கும்போதும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அதுக்காக செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தால் ஆட்டோக்காரெலாம் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் மெயின் ரோடுக்கு வாங்களேன், அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க ஓரளவுக்கு ரீசனபிளாக கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ லோக்கல்லையே டாட்டா வண்டி ஒன்று இருக்குது, அதில் தான் நாங்கள் ஏறிக்கிட்டோம். ஆட்டோ பேசிக்கில் அதிலே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு திருக்கொடிதானம் போனோம். இப்போது நம்ம பார்க்குற திவ்யதேச கோயில் திருக்கொடிதானம். இவர் சுவாமி பனிஷ் பண்ணியிருக்காராம், கோயில் திறக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் திவ்யதேச கோயிலுக்கு எப்போ போனனாலும் யூடியூப்பில் வேலுக்குடி சுவாமிகள் நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க உபன்யாசம் மூலமாலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா நம்ம போய் அந்த சுவாமியை பார்க்குறப்போ இன்னும் அந்த ஃபீல் அதிகமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் போகிறப்போ திருக்கொடிதானம், அற்புத நாராயணன் ரொம்ப அழகாக இருந்தார். பெருமாளிங்க பெரிய கோயில். கரெக்டாக 4:45க்கு போனோமா, 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க கோயில். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில்கள் எல்லாமே ஆக்சுவலாக பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருத்தரும் பிரதிஷ்டை பண்ண கோயில் தான் இது, திருவல்லா தவிர. இதில் என்ன அப்படின்னா, பெருமாள் மூலவர் மூலஸ்தானம் ஒரு ஃபஸ்ட்டு 5 படிக்கு மேலே ஒரு இடம் விட்டு மறுபடியும் ஒரு 3 படிக்கு மேலே உள்ளே இருக்காரா, அப்படியே லைட்டாக தலை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் பெருமாள். ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த அமைப்பாக இருக்கட்டும். கோயிலோடது பெரிய கோபுரம் மாதிரி இல்லை, கோபுரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிரகாரம் சுற்றி வரும்போது கோஷாலா அங்கேயே வக்கீல் வச்சுருந்தாங்க, அதை எடுத்து பஸ்ஸுக்கு கொடுத்துட்டு நம்ம யூபிஐலேயே டொனேஷன் கொடுக்கலாம். பிரகாரம் சுற்றி வர்றப்போ ஐயப்பன் சன்னதி, நரசிம்மர் இருப்பார். கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே பெருமாளை சேஷ்டு உள்பிரகாரம் வரப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு குட்டி ஓட்ட வழியாக பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கோயிலுமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க. பிள்ளையார் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே பிள்ளையாராக இருப்பார். தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா முகம் மட்டும் இருக்கும். தட்சிணாமூர்த்தி இப்போ நமக்கெல்லாம் சிவன் கோயிலில் ஒரு கால் மடித்த மாதிரி உட்காந்துருப்பார்ல, மறுக்கால் கீழே தொங்க போட்டு, அந்த மாதிரி இல்லாமல் முகம் வச்சுருக்குறாங்க. அதுதான் தட்சிணாமூர்த்தியாம். அது கூட ஒரு சில கோயில்களெல்லாம் ஓட்ட வழியாக பார்க்குற மாதிரி இருக்குது அமைப்பே. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே விளக்கேற்றி வச்சு பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தியும் இருப்பாங்க அந்த பிரகாரம் சுற்றி வரப்போ. ஸோ அந்த மாதிரி இந்த கோயிலை பார்த்தது சூப்பராக இருந்தது. மூலவர் அற்புத நாராயணன். பிரகாரம் சுற்றும்போது மிஸ் பண்ணாமல் அங்கேயே போர்டு போட்டிருக்காங்க, யூ கேன் see through the hole அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அதன் வழியாக நம்ம பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தியும் பார்க்கலாம். சில கோயில்களில் சிவனுக்குமே சன்னதி இருக்குது. ஸோ வெளியில் வர்றப்போ கிருஷ்ணர் இருக்கார். பெரிய கோயில் தான். கரெக்டாக 5 மணிக்கு திறக்கிறப்போ தீபம் ஏற்றி அந்த இலையில் சந்தனமும் பூவும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அடுத்த கோயில் திருவல்லபா. திருவல்லபா ஸ்ரீ வல்லப பெருமாள். அவரும் அப்படி தான் நின்ற திருக்கோலம். கோயிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அந்த கோயில் பற்றி நீங்கள் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. யூடியூப்பில் வேலுக்குடி சுவாமிகளாக இருக்கட்டும் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு வெளியில் குளம் இருக்குது. அந்த குளத்துக்கிட்ட கொடிமரம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தரிசனம் செய்துட்டு உள்ளே போனோம். என்ட்ரன்ஸே அமைப்பே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருந்தது. சாயந்தரம் நிறைய விளக்கு ஏற்றுறாங்க இங்கே இருக்கிற கோயில்களெல்லாம். நான் த்ரிஷூர் விலாகில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் டைமில் நிறைய விளக்குகள் ஏற்றுறாங்க எல்லா கோயிலையுமே. ஸோ உள்ளே போனால் பெருமாள் இங்கேயும் நின்ற திருக்கோலம். அப்படி தான் ஒரு 5 படிக்கு மேலே மறுபடியும் உள்ளடங்கின மாதிரி உள்ளே போனால் ஒரு 3 படிக்கு மேலே பெருமாள் இருக்காரா, அப்படி நம்ம லைட்டாக தலை தூக்குன மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்ரீ வல்லப பெருமாள் மூலவர் பேர். நிறைய கோயில்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது தட்சிணாமூர்த்தியும் பிள்ளையாரும் இருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ண கோயில். திருவல்லபா அதில் வராது. மீதி 5 கோயிலுமே ஆரன்முளா, திருக்கொடிதானம், திருச்சிட்டாட்டு, அந்த மாதிரி ஒரு கோயிலும் பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வெளிப்பிரகாரத்தையும் சுற்றி வந்து நல்ல சின்ன சின்ன வேலைப்பாடுகள் நிறைய இருக்குது கோயிலில். உயர்ந்த கோபுரம் மாதிரி இல்லை. கோபுரம் எல்லாமே எல்லா கோயிலுக்குமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த கோயில் போகிற வழிகள் எல்லாமே பசுமையாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரே சைடில் இருக்கிற கோயில் தான். ஆரன்முளா மட்டும்தான் செங்கனூர்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு நம்ம போகிற மாதிரி. ஸோ அடுத்த கோயில் பாம்பனையப்பன் கோயில் திவ்ய தேசம். ஸோ காலையில் பார்த்தது பத்மநாப சுவாமி கோயில் திவ்ய தேசம். அடுத்து சாயந்தரத்தில் ஃபஸ்ட்டு திருக்கொடிதானம் திவ்ய தேசம், திருவல்லபா ஸ்ரீ வல்லப பெருமாள் திவ்ய தேசம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது திவ்ய தேசம் பாம்பனையப்பன் பெருமாள் கோயில். திங்ஸ் எல்லாம் வண்டியிலே விட்டுக்கிட்டோம். மெயினானது பர்ஸு, மொபைலு அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன். பெரிய கோயில் இந்த கோயிலுமே பெருமாள் அப்படி தான் ரொம்ப அழகாக இருந்தார். மற்ற கோயிலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோயில் பெருமாள் வெண்ணெய் சாத்தியிருக்காங்களா இல்லைன்னு தெரில, தங்கக்கவசம் சாத்தியிருக்கிறாங்க. சில கோயில்களில் கவசம் இல்லாமல் இருக்கார் பெருமாள். பட் இங்கே நல்லா அந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்தது, வெண்ணெய் சாத்தின மாதிரி. பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார் இங்கே. அதே மாதிரி நம்ம ஹோல் வழியாக பார்க்கலனாலும் ஓப்பனாகவே தட்சிணாமூர்த்தி பிள்ளையார் இருக்காங்க. உள்பிரகார சுற்றில் அமைப்பே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே முடிச்சுட்டு ஆட்டோவில் கிளம்பி அடுத்து திவ்யதேச கோயில் இது இமயவரப்பன் கோயில். இந்த கோயில் கொஞ்சம் சின்ன கோயில் தான், இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. திருச்செங்குன்றூர் இமயவரப்பன் பெருமாள் கோயில் திவ்ய தேசம், 4வது திவ்ய தேசம். இது சாயந்தரம் பார்த்ததில் உயர்ந்த கொடிமரம். உள்ளே போகிறோம் அப்படின்னா பெருமாள் நின்ற திருக்கோலம். அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சுற்றுப்புறமே சூப்பராக இருந்தது. அரண்முலாக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு கோயில் மட்டும்தான். பட் இல்லை, உங்களுக்கு ட்ரெயின் லேட் ஆகிடும், ஏன்னா ஆரன்முளா போயிட்டு வரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த கோயில் லாஸ்ட் ஒன் திருப்புலியூர் மாயபிரான் பெருமாள் கோயில் திவ்ய தேசம். பெருமாள் இங்கேயும் நின்ற திருக்கோலம், பீமர் பிரதிஷ்டை பண்ணது. அண்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ குட்டி சிவன் கோயிலும் இருக்குது. நல்ல பெரிய கோயில். கரெக்டாக அப்போ தான் விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. உள்ளே என்டர் ஆகிறதே பார்த்திங்கன்னா அந்த வழி சொல்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வழியே தெரியாமல் முழித்தோம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க அதுதான் வழி போங்க அப்படின்னாங்க. ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்காது ஸ்பேஸ். நம்ம என்னமோ கொஞ்சம் கால் தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு படிகளும் நிலப்படிகள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசு. மேலத்தாளங்கள்லாம் சாயந்தரம் வாசிப்பாங்க போல இருக்குது, அதனால் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அமைப்பெல்லாம் சேம் தான் ஆல்மோஸ்ட்.
பெருமாளும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பஞ்சபாண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம். ஸோ சாயந்தரம் 5 திவ்ய தேசம், காலையில் 1 திவ்ய தேசம். பிளான் பண்ணி போக முடியாதது ட்ரெயின்னால் ஆரன்முளை பார்த்தசாரதி பெருமாள் கோயில். ஸோ செங்கனூர் வந்தீங்கன்னா 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் 6 திவ்ய தேச கோயில்கள் பார்த்துடலாம். ட்ரெயின் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் புக் பண்ணதுக்கு அடுத்து கூட ஒரு ட்ரெயின் இருந்தது. நாங்கள் தான் கொஞ்சம் அவசரமாக புக் பண்ணிட்டோம். சீக்கிரமாக போகிற ட்ரெயினில் புக் பண்ணிட்டோம். நீங்கள் அது கூட பார்த்துக்கோங்க. ஸோ சேம் டேலேயே 6 மலைநாட்டு திவ்ய தேச கோயில்கள். ஆரன்முளா மட்டும் மிஸ் ஆகிடுது. இருந்தாலும் திருப்தியாக இருந்தது. அத்தனை கோயில்கள், பகவதி அம்மன் கோயில்கெல்லாம் போனது. செங்கனூரில் தான் மறுபடியும் ரிட்டன் ட்ரெயின் 7:20க்கு கிளம்பி காலையில் 10 மணிக்கெலாம் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். நைட்டு அங்கேயே ஆரியாஸில் வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது. பொதுவாகவே சொல்கிறேன், நான் போன இந்த இடங்களில். ஸோ செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே ஆரியாஸ்ன்னு சொல்லிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே தான் நாங்கள் நைட்டு டிஃபன் பேக் பண்ணிக்கிட்டோம். ட்ரெயினில் சாப்பிட்டுட்டு மார்னிங் கூட அதே காட்பாடியில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கிட்டோம். காலையில் கரெக்டாக டெலிவரி பண்ணிக்கிட்டாங்க. ட்ரெயின் காட்பாடி வந்து ரீச் ஆகிறப்போ சென்னைக்கு 10 மணிக்கு வந்துச்சு, வீட்டுக்கு 10:30 மணிக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம் போடலை, ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ட்ராவல்ஸில் 4 days பேக்கேஜ் டூர் மாதிரியெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. பட் எங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தது. பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2 பேர் நாங்கள் போனோம். டோட்டலாக 5000 ரூபா கிட்ட செலவாச்சு. அந்த 1000 ரூபா டிக்கெட்டையும் சேர்த்து செங்கனூரில் ஆட்டோ சார்ஜ் ஒரு 800 ரூபா, அதெல்லாமே சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் ஒருத்தருக்கு 490 ரூபா. ஸோ அப் அண்ட் டவுன் 2000 ரூபா ட்ரெயின் டிக்கெட் வச்சுக்கோங்களேன். பெருசாக ஃபுட்டுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல ரொம்ப. ஸோ ரஃப்லி ஒரு 5000 போல் எங்களுக்கு செலவாச்சு 2 பேருக்கு போயிட்டு வரதுக்கு இத்தனை கோயிலுக்கு. இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வழிகளில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாமளே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற கோயில்கள் நம்ம ஊரில் இருக்கிறதும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மலைநாட்டு திவ்ய தேச கோயில்கள் குறிப்பாக நாமளே போயிட்டு வரதுக்கும், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.